ஹாய் அண்ட் வெல்கம் டு நிவித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து துறப்பு செய்ய போகிறோம். துறப்பு ஃப்ரை பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் நான் துறப்பு போடுறேன். பேன் காஞ்சதும் நான் 3 துறப்பு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக வெட்டி மஞ்சள் பொடி போட்டு கழுவி போட்டிருக்கேன் நான். பாருங்கள் அது போடும் போதே அதில் தண்ணி விடுது. இப்போ கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். அதோட ஒரு கிளாஸ் தண்ணி கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கலரி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கவுச்சி வாசனைக்கு தான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். இப்போ கலரி விடுங்க. இப்போ பாருங்கள் அதில் நுரைக்கும் பாருங்கள், தண்ணி எப்படி நுரைச்ச மாதிரி வருது. லங்ஸில் எப்போவுமே அப்படி தான். இப்போ போதும், இந்த அளவுக்கு தண்ணி நம்ம மூடி விட்டுடலாம். குக்கரை மூட போகிறோம். இப்போ ஒரு 3 விசில் நம்ம வந்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சா போதும். நல்லா பாயில் ஆகிடும். அது சாஃப்டாக இருக்கும். ஆயிடுச்சு 3 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு பாருங்கள் பீசஸ் எப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம பீசஸ் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் 1 மினிட் ஸ்டவ்லேயே வைங்க, அது கொஞ்சம் கொதிக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. கொஞ்சமாக ஆயில் காஞ்சதும் இப்போ 3 பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நுரையீரல், அது இதோட ஆட் பண்ண போகிறோம். நான் 3 நுரையீரல் எடுத்திருக்கேன். அது சுருங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் வரும். அது இப்போ இந்த எண்ணெயிலேயே அந்த பீசஸ் வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா கலரி விடுங்க. பாருங்கள் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து உள்ளே இதுவாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. கலரி விட்டுட்டே இருங்க. நான் ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டேன். நான் இது கவுச்சி இல்லைங்களா, ரொம்ப ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கலரி விடுங்க. பாருங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ கலரிக்கலாம். அதில் தண்ணி விட்டுட்டே இருக்கும். நம்ம என்ன ட்ரெயின் பண்ணாலும் அதில் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் போகணும். மஞ்சள் பொடியும் இஞ்சி பூண்டும் போட்டால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல் போகும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நான்வெஜ்ஜில் எப்போவுமே வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அதை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. சிலர் வந்து சரியாக வதக்க மாட்டிங்க, அப்படியே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் அப்படியே இருக்கும். சாப்பிடும் போது நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடணும். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக எடுத்திருக்கேன் நான். அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். மிளகாத்தூள் வாசனையும் போகணும், இஞ்சி பூண்டு வாசனையும் போகணும். எண்ணெயிலே போட்டு கலரி விடுங்க. இப்போ இதிலேருந்து இப்போ கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடும் நம்மளுக்கு அதில் கறியிலேருந்து. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தேவை. போட்டு கலரி விடுங்க. இப்போ இந்த உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ட்ரை ஆகணும். நான் வந்து கண்டினியூஸாக கலரி விட்டுட்டே இருக்கேன். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் லோவில் வைக்கலாம். ஏன்னா கறி ஆல்ரெடி பாயில் ஆகிருக்கு. நம்மளுக்கு திரும்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நான் மூடி விடலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் வதக்கி விட்டுட்டே இருங்க. திருப்பி கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம துறப்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வெந்திருக்கும். நம்ம நார்மலாக வேக வச்சு ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருக்கும். இப்படி போட்டால் நல்ல சாஃப்டாக இருக்கும். வாய்க்கு நல்லாயிருக்கும், சாப்பிடணும்னு தோணும் பசங்களுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம துறப்பு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறக்காமல் பண்ணி விடுங்க.